என்ன சார் விளையாடுறீங்களா? உங்களுக்கே தெரியும் தோல் கழிவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு. அதுவும் இல்லாம இது பர்மிஷன் இல்லாத தொட்டி. இதில் நான் எங்க ஆளுங்களை இறக்கி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இல்லை சார் தம்பி. என்ன உங்களை நம்பி வந்தேன். சாரி சார், எங்களால் முடியாது. கண்ணா கட்டையை மாட்டிக்கு எல்லாம் கிளம்புங்க. கிளம்புங்கய்யா. எவ்வளோ பணம் வேணாலும் தரையா? அதெல்லாம் முடியாது. பெருமாள் கிளம்புங்க. வாங்கய்யா வாங்க. டேய் கண்ணா வாடா. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ஏய் கண்ணா குச்சி கிட்டி கட்டி போச்சா உனக்கு? 1 லட்சம் ரூபா தரேன். ரொம்ப ஆபத்தியா, ஒரு கரப்பான் குச்சி விடுங்கள. நான் செய்யறேன் சார். பெருமாள் நான் சொல்றத சொல்லிட்டேன். நாளை காலையில என் வீட்டு வாசல்ல வந்து ஓன்னு அழுதுட்டு நிக்காதீங்க. டேய் 2 பொட்டை புள்ளி வச்சுட்டு ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? 1 லட்சம் ரூபாடா. அப்படி என்னடா அவனுக்கு பணம் தேவை இப்போ? நீ ஒரு பையனை விரும்புறான்னு இல்ல, அவனோட அண்ணி கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு மொத்த பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். எனக்கு கோபம் வந்துருச்சு, பணத்தை திருப்பி கொடுறான்னு. அவனும் தரேன்ட்டான். ஆனா அன்னிக்காக இப்படி கஷ்டப்படுறானே, அவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? அதுக்காக யாராவது பொண்ணு கல்யாணத்துக்காக நீ சாவறங்கிறியா? அவளை ஏன்டா நான் வேற யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கணும்? சார் 1 நிமிஷம் சார். பரவாயில்ல. ஐயா மதுரை வீரா, சார் சொன்னபடி பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க. கண்ணா போயிட்டேடா. சாப்பிட்லன்னு மீரா சொன்னான். ஏன்டா வயிற்ற காய போடுற? இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. பையன் பிறந்திருக்கான்டா. அவன் பிறந்து உன் உயிரை காப்பாற்றிட்டான்னு அண்ணன் சொல்கிறாரா? அண்ணன் அப்படித்தான்டா. ஒன்று அவர் வழிக்கு வரணும், இல்லை ஒதுங்கி போயிடணும். குறுக்க வரணும்னு நினச்சா அழிச்சிருவாரா. நானும் ஒன்றை மாதிரி தான். சுங்குவார் சத்திரம் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வாய் பேச முடியாத எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லாமல் தான்டா இந்த தொழிலுக்கு வந்தேன். ஒன்றை 3 ஆக்கலான்னு நினச்சி இருந்த 10 சென்ட் நிலத்தையும் விற்று மொத்த காசையும் இவர்கிட்ட தொலைச்சிட்டு நின்றுட்டேன். காசை திருப்பி கேட்டப்போ தொழிலுக்கு வா, இல்லைன்னா பணம் போனது தான் போனார். உன்ன மாதிரி அவர் கூட சண்டை போட எனக்கு தெம்பு இல்லை. இந்த தொழிலை பண்ணுறதுக்கு தைரியமாக வரலடா. அப்படியே நடு ரோட்டில் அம்மனமாக ஓடணும் போல இருந்துச்சு. நான் ஏன் நல்லவனா இருக்கணும்னு யோசித்தேன். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. ஒருத்தன் எவ்வளோ பண கஷ்டம் வந்தாலும் தப்பு பண்ணாமல் இருக்கான்னா அது அவனோட வைராக்கியம் இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய வைராக்கியத்தையும் பணம் உடச்சிட்டு வந்துச்சுன்னா, எவனால தப்பு பண்ணா சந்தோஷமா இருக்க முடியாதோ அவன் மட்டும்தான் நல்லவனா இருக்கான். மனுஷ மனசு இருக்க, அதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் சரின்னு சொல்லும். நான் ஒன்று தான் பண்ணேன். தப்பு பண்ணாலும் மனசு சந்தோஷமா இருக்க பழகிக்கிட்டேன். நீ இந்த தொழிலை இன்னும் செய்யலைன்னாலும் ஒரு நாள் ஒரு பொழுது இது தப்பு இல்லைன்னு உன் மனசு நினைச்சது இல்லை. அதனால தானே நீயாவே என்கிட்ட வந்த. உன் மனசு ஒரு நாள் நினைச்ச மாதிரி எல்லா நாளும் நினைச்சிச்சுன்னா ஒன்னாலே இந்த தொழிலை செய்ய முடியும். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் பணத்தை தொலைச்சிட்டு நின்னப்ப நீ எப்படி கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற. ஒன்று தெரிஞ்சுக்க, பசி எடுத்தா இன்னொரு உயிரை அடிச்சு கொள்ற சாதாரண மிருக ஜாதி தான் நாம. வயிறு பசி எடுத்தா ஒரு உயிரை அடிச்சு தின்றது தப்பு இல்லைன்னா, பண பசி எடுத்தா இன்னொரு மனுஷனை அடிச்சு புடுங்கிறதும் தப்பு இல்லை.
என்னாச்சுங்க ஐயா? பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என்ன ட்ரைனேஜ் தண்ணி அவருடைய நுரையீரலில் போனதுனால அவர் நரம்பு பாதிச்சு ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து போச்சு. நீங்க போய் பார்க்கலாம். கொலை செய்ய போறதுல யாருக்கும் துரோகம் பண்ண ஆனா தப்பு பண்ண தைரியம் இல்ல உன்ன மாதிரி ஆளுக்கு எவன் குடியும் கெடுக்க போறது இல்லை. அது போகாத ஊருக்கு வழி. அச்சடிக்கிற பணம் 4 ஸ்டேட்ல புழக்கத்துல. வைரமணி அண்ணாச்சி என்ன ராசி? ராஸ் மிதுனங்க. உங்க வீடு தண்டல்னு சொன்னீங்க, அனகாபுத்தூர் ஏரி ஓகேவா? சரிங்க.
புரோக்கரா புரோக்கர் சார். நீ யாரியா? சார் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கிட்ட லிஃப்ட் கேட்டாரு ஏத்தி ஏய் ஏன் இவனுக்கு வாயிலையா? யோ இவங்கெல்லாம் யார் தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டே தேடி இருக்க பெரிய கல்யாணம் கும்பல். இனிமே இந்த ஏரியாவிலே அவனை பார்க்க கூடாது. சரிங்க சார். டிரைவர் வண்டி என்ன பண்ணி